ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோமானா, ப்ரீவியஸ் வீடியோவில் ஹாரம் கலெக்ஷன்ஸ் ஹெவி வெயிட்டில் போட்டிருந்தேன். சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க, அக்கா கோல்டு வாங்காதவங்க நாங்கள் என்னக்கா பண்ணுறதுன்னுட்டு. ஸோ உங்களுக்காக தாம்மா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாடுங்க. சூப்பரான கலெக்ஷன் சில்வரில் கோல்டு பிளேட்டடில் நம்ம பாடி சரவணா ஸ்டோரில் விற்கிறாங்க. அதுக்கு முன்னால் நம்ம ஒரு வாட்டி நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். நம்ம நேச்சரெல்லாம் நான் காட்டுவேன் பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் ஊருக்கு கிளம்புறேன் நான். அதுக்கு முன்னால் நம்ம வீட்டில் பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனோமில்ல. ஸோ டிஃபன் செஞ்சேன். டிஃபனுக்கு தோசை சட்னி பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி பண்ணிவிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு தயிர் பச்சடி பண்ணிடலான்னுட்டு ஒரு பிளான். ஸோ அதனால் அதை மட்டன் வேக வச்சு அதில் வந்து கொஞ்சோண்டு சூப் எடுத்து வச்சு என் சின்ன பையனுக்கு கொடுத்தேன். ஏன்னா அவனுக்கு சூப் பண்ணால் பிடிக்கும். ஸோ அதனால் என் சின்ன பையனுக்கு சூப் கொடுத்துட்டேன். அப்புறமா அதில் இருக்கிறதெல்லாம் போட்டு ரைஸ் போட்டு நான் மட்டன் பிரியாணி பண்ணேன். சரி, நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன்ல, என் ஹஸ்பண்ட் வந்து மட்டனு சிக்கனு அது மாதிரி நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் அவர் அவ்வளோ சாப்பிட மாட்டார். அவருக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லைமான்னுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஒயிட் சாதம் வச்சு பருப்பு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சு ஆம்லெட் பண்ணேன். அப்புறமா சிக்கன் ஃப்ரை தொட்டிக்கிறதுக்கு ஒருவேளை அவருக்கு வேணும்னா சாப்பிடுவார்ல. ஸோ அதனால் அதெல்லாம் செஞ்சுட்டு தாங்க நான் கிளம்புறேன். இப்போ மட்டுமே இல்லை, எப்போவுமே எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் அவங்களுக்கு எல்லாம் நம்ம ரெடியாக பண்ணிட்டு தான் நான் வெளியே போனோன்றது எனக்கு ஒரு ஃபீல் அது மாதிரி. ஸோ நான் ஊருக்கு போகிறேன். ஏன்னா அங்கே எங்கள் அத்தா இருக்காங்க, எங்கள் மாமியார் ஊர் தான் இது. அங்கே அவங்கள பார்த்துட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் மீட் பண்ணலாம் போயிட்டு எல்லாம் நம்ம ரிலேஷன்ஸ் அன்னுட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கேன். இதுதாங்க ஊரில் ரோட்டில் இறங்கிட்டு நடந்து வரணும். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடந்து வரணும். அப்போ அங்கே நேச்சர் பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு பயிரெல்லாம் போடுறாங்களே. ஸோ அதையும் உங்களுக்கு காட்டலான்னு தான் காட்டிகிட்ருக்கேன். எங்கள் அத்தா எனக்காக வெயிட்டிங், பார்த்தீங்களா, ரோட்டில் அந்த திண்ணை மேலே உட்காந்துட்டு எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்காங்க. அத்தா சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும், ஸ்நாக்ஸ் மாதிரி என்ன, இது மாதிரி சிப்ஸு, கார்ன் சிப்ஸு, கேக்கு அது மாதிரி வாங்கிட்டு வாமா சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவங்களும் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், சிரிங்க தான்னா. சரின்னுட்டு எங்கள் சித்தி, அப்புறமா எங்கள் சித்தி பொண்ணு, பெரிய சித்தி பொண்ணு, எங்கள் சித்தப்பா, எங்கள் மாமா எல்லோரும் ஒரு ஷார்ட் மாதிரி எடுத்து சிரிக்கிறாங்க. அவங்க எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு தாங்க வந்து நின்றாங்க. ஒரு குழந்த எங்கள் சித்தி அவங்க சித்தி பேரனோட பர்த்டே. ஸோ அதுக்காக வந்திருந்தேன். இதுதாங்க நம்ம தோட்டம் பக்கம் இருக்கும் இல்லை, வீட்டுக்கிட்ட நம்மளோட தேங்காய் செடி எல்லாம் எவ்வளோ நேச்சர், எவ்வளோ ஸ்மெல், எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா. ஃப்ரெஷ்ஷான ஏருங்க. வில்லேஜ் இருக்கிறவங்க அப்பப்போ போங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டலான்னுட்டு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நான் திருப்பி சென்னைக்கு கிளம்பிட்டேங்க. ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறேன். ட்ரெயினுக்கு வந்துட்டேன். சரி, நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம சில்வர் ஜுவல்லரி எல்லாம் காட்டுறதுக்கு தானே. ஸோ நம்ம போயிடலாமா சில்வர் ஜுவல்லரி பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதுதான் இப்படி இருக்குது பார்த்தீங்களா. சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க, செம்மையாக இருக்குங்க. சேம் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். யாராவது நம்புவாங்களா இது சில்வர் என்ன? நம்பவே மாட்டாங்க. பியூர் சில்வருங்க, 92.5 சில்வர். சரிங்களா, செம்மையாக இருக்குது. மாடல்ஸ் எல்லாமே கோல்டோட சமமாக இருக்குது. லட்சம் வச்சுட்டு கோல்டு வாங்க முடியாதவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக இந்த வீடியோ. சரிங்களா, இது வந்து நம்ம பாடி சரவணா ஸ்டோரில் லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லைங்க. இதில் சில்வர் ஜுவல்லரி எல்லாமே கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி தான். இதெல்லாம் கிராம் வெயிட் வராது, ஒரு பீஸ் வெயிட். இப்போ ஒரு சிங்கிள் விலையில் எடுத்தாலும் அதுக்கு ஒரு பீஸ் வெயிட்டு. வெயிட் இல்லை ரேட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நவரத்னம் வச்ச பேங்கிள்ஸ் மாதிரி, கெம்பு வச்ச பேங்கிள்ஸ் மாதிரி, ஒயிட் ஃபாலிஷில் வச்ச எல்லாமே சில்வர் தாங்க. இப்போ சில பேர் இருக்காங்க பித்தளில் வாங்குகிறாங்க, ஸ்டீலு, அப்புறமா பிளாஸ்டிக்கு இது மாதிரி வாங்கிறது பதில் நம்ம இந்த மாதிரி சில்வர் கூட வாங்கி போட்டிக்கலாம். கோல்டு இல்லைன்னா சில்வர், கோல்டு சில்வரு ரெண்டுமே லக்ஷ்மி கடாட்சம் தானே சொல்லுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பீஸ் கணக்கு தான் ரேட் வந்து செம்மையாக இருந்துச்சு பாருங்கள். அதுக்கு தான் சரி உங்களுக்கு எல்லோரும் காட்டலாம் ஒரு வாட்டி. கோல்டே காட்டுற இல்லை, சரி கோல்டு வாங்காதவங்களும் இருப்பாங்கல்ல, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் நிறைய பேர். அக்கா இது மாதிரி சில்வரில் காட்டுங்க, சில்வர் ஆர்டிகல்ஸ் காட்டுங்க, பூஜை சாமான் காட்டுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அது கூட 1 by 1 நான் போடுவேன். சரிங்களா சிஸ்டர்ஸ், பாருங்கள்
இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள் ஆன்டிக் ஃபினிஷிங்கில். இப்போ நம்ம இந்த பேங்கிள்ஸ் வாங்கினோன்னா எவ்வளோ வைக்கணும்? கிட்டத்தட்ட 5-6 லட்சம் வைக்கணும். நம்ம பாடி சரவணா ஸ்டோர்ஸில் நம்மளுக்கு 25,000க்குள்ளவே வந்துடும் ஜோடி. செம்மையாக இருந்துச்சுங்க இந்த வளையல் எல்லாமே. நம்மளுக்கு லேடிஸ்க்கு வளையல்னால பிடிக்கும்ல, ஸோ நான் வளையல் தான் நிறையா கேப்சர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது வளையல்ஸ் எல்லாமே. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு நீங்களும் போயிட்டு வாங்கலாம்ல, அதனால பேங்கிள்ஸ் அதிகமாக நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஹாரம் செக்ஷனுங்க. வங்கி இருக்குது, பேங்கிள்ஸ் இருக்குது. ஹாரம் பாருங்களேன், சேம் ரியல் கோல்டு மாதிரியே இருக்குங்க. ஆனால் எல்லாமே வெள்ளி தான், பியூர் வெள்ளி. நல்லா இருந்துச்சு. வட்டியானம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பெருசாக. சேம் தங்கத்துக்கு தங்கம் கூட வேஸ்ட்டுன்னு சொல்லலாம், அது மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸு சில்வரில். எல்லாமே 6,000 இருக்குங்க. அங்கிருந்து 45,000 வரைக்கும் இருக்குது. ஏன்னா நான் ஹிப் பெல்ட் எல்லாம் காட்டுறேன் இல்லை, ஸோ அதனால் அதோட வெயிட் கூட ஒன்று இவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்குல்ல, நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா காட்டுறதுக்கு லென்த் ஆகிடும் வீடியோ. ஸோ அதனால் நான் அது மாதிரி ஒரே ரேட்டு அங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே சிங்கிள் செயினில் எடுத்து நம்ம போட்டிக்கிற மாதிரி. இதெல்லாமே நெத்தி சுட்டி, இதெல்லாம் ஒயிட் ஃபாலிஷில் வருது. இதெல்லாம் ஆன்டிக் ஃபாலிஷு. நெத்தி சுட்டி இருக்குது, மாட்டல் இருக்குது, சம்பஸ்வரம் இருக்குது. இது பாருங்கள் கம்பல், புட்டை கம்பல் மாதிரி இருக்குது. எல்லாமே இருக்குங்க. கோல்டுக்கு சமமாக செஞ்சு வச்சுருக்காங்க, சில்வரில் கூட செம்மையாக இருக்குல்ல. இந்த சாந்த்பாலிக்கு இயரிங்ஸ் பாருங்களேன், கோல்டு மாதிரியே இருக்குங்க. எங்கே இது சில்வரான்ற நம்ப முடியல, அப்படி இருக்குது. இது எல்லாமே கம்பல், ஸ்டட்ஸ் மாதிரி போடுற மாதிரி மாடல்ஸில் கம்பல். எல்லாமே பியூர் வெள்ளிங்க. நம்ம வெள்ளினால் வாங்கலாம். இது கூட நம்மளுக்கு ஒரு சில்வர் கோல்டுனால நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தானே. ஸோ இது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லட்சமாக போட்டு குழந்தைங்களுக்கு போடுறது பதில் இது மாதிரி சில்வரில் கூட வாங்கி போடலாம். பயம் ஒன்றும் கிடையாது. அம்மா இவ்வளோ போட்டுருக்கோமே கழுத்தில் எங்காவது ஏதாவது ஆக போதான்னுட்டு பயப்பட தேவையே இல்லை. சூப்பர் இல்லைங்க. இதுக்கு எல்லாமே பாலிஷு ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு வேளை அந்த சில்வர் கோல்டு பிளேட்டட் இல்லைங்க, கோல்டு பாலிஷ் போயிடுச்சேன்னா நீங்கள் திருப்பி எடுத்துன்னு அந்த பில்லோட காட்டினீங்கன்னா அவங்க பாலிஷ் ஃப்ரீயாக தான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்யூட் இல்லை. அதனால் நீங்கள் சில்வர் ஜுவல்லரி வாங்கணும் கோல்டு பிளேட்டடில் நினச்சிங்கன்னா சரவணா ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். இது நகாஸ் டைப்பில் நக்லிஸுங்க. மிடில் ஹாரம் மாதிரி போட்டிக்கலாம், நக்லிஸ் மாதிரி போட்டுக்கலாம். அசல் யாராவது நம்புவாங்களா? இது ரியல்லு கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பின்னால் வரும், பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒன்று போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் டிலே ஆகும், முன்னும் பின்னால் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஃபுல்லு ஒயிட் ஸ்டோனும் நடுவில் பிங்க் ஸ்டோனும். இதெல்லாமே வெயிட் கிடையாது, அதோட ரேட்டு பீஸு, அந்த நக்லிஸோட ரேட்டு. இது பாருங்களேன், குந்தன் ஒர்க்ஸ் போட்டு நக்லிஸ் எவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பராக இருந்துக்கு. இது கீழே ஹேங்கிங்கில் பால்ஸ், பிளெயின் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்லங்க. ஏன்னா 20,000 வச்சா வந்துடும், அது மாதிரி இருக்குது. அதே இது நம்ம கோல்டில் வாங்கினோன்னா 5 லட்சம் கிட்ட வைக்கணும். இது பாருங்கள் மாங்காய் ஷேப்பில் குந்தன்ஸ் வச்சு சைடு பாருங்கள், அந்த ரூபி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குங்க. சில்வர் செக்ஷனில் எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம லேடிஸ்க்காக இது கோல்டு பிளேட்டடில் காட்டலான்னுட்டு தான் காட்டுறேன். இது பாருங்கள் கண்டே மாடல் டைப்பு. லக்ஷ்மி அம்மன் உட்காந்துருக்காங்க. கீழே எமரால்டு போல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்லங்க. அதான் நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லான்னு சொன்னேன்ல, இதுதான் நகாஸ் பேட்டர்னில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சேம் கோல்டு மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குல்ல. இது ஹாரம் தாங்க. இந்த ஹாரம் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். 32,500 வச்சாலே இது மாதிரி ஹாரம் வந்துடும். அதே நம்ம கோல்டில் வாங்கினோம்னா எவ்வளோ போடணும்? அதுதான் செம்மையாக இருக்குது. லக்ஷ்மி அம்மன் உட்காந்த மாதிரி அந்த ஒயிட் ஸ்டோனும் அந்த குந்தன்ஸு கோல்டு கூட இவ்வளோ அழகாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது சோக்கர் டைப்பில் பண்ணியிருக்காங்க நக்லிஸு. செம்மையாக இருக்குது பாருங்கள். அது 10,500 கிட்ட வருது நெக்லஸ் மட்டும். இந்த கம்மல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுங்களா, பெரிய புட்டா.
8500 கிட்ட இருக்குது. இது அடுத்த ஹாரம் செட்டுங்க. ஏன்னா எல்லாத்துல ஒரு 2 2 காட்டுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லை, ஸோ அதனால் எல்லாமே இருக்குங்க. என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் வீடியோ. அங்கே இருக்கிற ஜுவல்லரி எல்லாமே சூப்பர் இல்லைங்க. இந்த கம்மல் பாருங்கள், 4400 கிட்ட வருது. இந்த ஹாரம் வந்து 19,000 வருது. இந்த மிடில் ஹாரம் வந்து 9200 வருது. நல்லா இருந்துச்சுங்க, எல்லாமே நல்லா இருக்குது. இந்த 2 லேயரில் பாருங்கள், பிளாக் பீட்ஸ் மாதிரி பிளாக் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் இந்த செட்டு. இது வந்து சாந்த்பாலி டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்பல். மாங்காய் ஹாரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி அம்மா உட்காந்த மாதிரி ஒரு உருவம் போட்டு பண்ணியிருக்காங்க. இது யாராவது சில்வர்னா நம்புவாங்களாம்? நம்பவே மாட்டாங்க. கோல்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணுன்னா இது மாதிரி வாங்கிக்கோங்க. காசு வேஸ்ட் பண்ணிவிட்டு பித்தளெல்லாம் வாங்காதீங்க. ஸ்டீலு, லப்பரு அது மாதிரிலாம் வாங்காதீங்க. ஒருவேளை நீங்கள் வாங்க முடியும்னா இது மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த டாலர் எல்லாம் செயினில் மாட்டுற மாதிரி வெறும் 1500 தான் வருதுங்க ஸ்டார்டிங்கில். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வருது, டெம்பிள் ஜுவல்லரியில் வருது. எல்லாம் ஸ்டோன்ஸ் போட்டு இருக்குது. இந்த பீகாக் போட்டு ஸ்டோன்ஸ் போட்ட டாலர் பாருங்களேன். இந்த டாலர் ஹைலைட் செம்மையாக இருந்துச்சு. பர்ல்ஸ் சுட்டு அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. கோல்டுலோனே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல இந்த டாலரு. இது மாதிரி போட்டால் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும். ஏம்மா நம்ம லட்சம் வச்சு தங்கம் வாங்கிட்டு திருடு போயிடுச்சேன்னு பயமே இல்லை. ஜாலியாக எந்த ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் போயிட்டு வந்துடலாம். கல்யாண பொண்ணுக்கு கூட இது மாதிரி வாங்கி கொடுத்து போட்டிக்கு அழகு பார்க்கலாம். நம்ம பித்தளை எதுக்கு போடுறது? கல்யாணம் பண்ணும்போது ஸ்டீலு பித்தளை இது போடாமல் இது மாதிரி சில்வரு போடலாம். ஏன்னா தங்கமும் வெள்ளி வந்து லக்ஷ்மி ஸ்வரூபம். ஸோ வெள்ளியில் கூட போடலாம். நான் என்னோடய பர்சனல் ஃபீலிங் தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வெட்டிங்க்கு எல்லாமே ஆர்டிக்கல் ஜுவல்லர்ஸ் தானே போடுறாங்க. ஆர்டிஃபிஷியல் எல்லாம் வேண்டான்னது என்னோடய ஃபீலிங். இது இந்த டாலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பர் இல்லை? லக்ஷ்மி அம்மா சுத்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு இதில் பாருங்கள் போல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அந்த அழகாக இருக்குது பாருங்களேன். அம்மன் உருவம் செம்மையாக இருக்குது. எல்லா டாலர் இருக்குங்க. இந்த டாலர் இருக்குது, அந்த டாலர் இல்லை. இது பாருங்கள் எவ்வளோ ப்ரைடாக இருக்குது. 3 ஹூக்கு இருக்குது. சிங்கிளாக மாட்டலாம், நம்ம டபுள் ஹூக்கையும் மாட்டலாம். கோல்டு செயின் இருந்துச்சுன்னா இது மாதிரி சில்வர் டாலர் கூட வாங்கி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம தண்ணியில் போட மாட்டோம்ல. இது தண்ணியில் போட்டால் கூட ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க. இது கிளியராக நம்ம எங்காவது போயிட்டு வந்துட்டால் காட்டன் துணி வச்சு தொடிச்சிட்டு அவங்க ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ஒரு கவர் கூட கொடுக்குறாங்க. அது கவரில் போட்டு பாக்ஸில் வச்சா அந்த கோல்டு பாலிஷ் அப்படியே இருக்குமான்னு சொல்லியிருந்தாங்க. இது பாருங்கள் சந்திரஹாரம் டைப்பில் இருக்குது, வங்கி டைப்பில் நல்லா இருக்குது. இது பெண்டன்ட் பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்ணன் எவ்வளோ அழகாக இருக்கார், செம்மையாக இருந்துச்சு. இது ராமர் பட்டாபிஷேகம் சிம்பிள். டாலர்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஹெவி வெயிட் தான் இருக்கான்னு நினைக்காதுங்க, குட்டி வெயிட்டில் கூட இருக்குது. அதான் குட்டி ரேட்டு கம்மி ரேட்டில் கூட இருக்குது. இந்த பேங்கிள்ஸ் பாருங்களேன் ஹைலைட்டுங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. 15,000 வருது 2 பேங்கிள். எனக்கு எப்பா இது வாங்கிடலாமான்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. கோல்டு சேம் கோல்டு மாதிரியே இருக்குது. ஆனால் கோல்டு கிடையாது, சில்வர், வெள்ளி எல்லாம் கூட வெள்ளி தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது ஒயிட் ஃபினிஷிங்கில். இதெல்லாம் என்னடா இப்படி இருக்குன்னு நினைப்பேங்க. இப்போ கோல்டுலனே வருது இல்லை ஒயிட் பாலிஷு, அது மாதிரி சில்வர்லனும் ஒயிட்டு பாலிஷில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்லங்க. எல்லா பேங்கிள்ஸும் எவ்வளோ அழகாக இருக்குது பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் இந்த நகாஸ் மாடலு கெம்பு ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது தெரியுங்களா, செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் இங்கே காட்டுறது இல்லை, நீங்கள் நேராக பார்த்துங்க எவ்வளோ அழகாக இருக்கும். பேங்கிள்ஸ் தாங்க. ஆனால் அங்கே ஷூட் பண்ணுற வரைக்கும் பேங்கிள்ஸ் தான் வந்து வாங்குகிறாங்க. எல்லோரும் பேங்கிள்ஸ் தான் வாங்குகிறாங்க. கையில் போட்டு போட்டு அழகு பார்த்துட்டே வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பேங்கிள்ஸ் எல்லாமே. ஹாரம், நக்லிஸ் எல்லாமே சேம் ரியல் கோல்டு டைப்லவே இருக்குது. இதெல்லாமே பாருங்கள் பீட்ஸு. இந்த நகாஸ் மாடலில் எமரால்டு வச்சு லக்ஷ்மி அம்மன் வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பர் இல்லை? இது டைமண்ட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க.
நல்லாயிருக்கு. இது டைமண்ட் ஃபினிஷிங். இது 2 தாங்க நான் சொன்னது. சூப்பர் இல்லை? இந்த நகாஸ் மாடலில் பாருங்களேன். அப்பா, கண்ணு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வாங்குகிறோமோ இல்லையோ, பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. யார் வாங்குவாங்களோ நினச்சி நான் அப்பா சூப்பராக இருந்துச்சு, யார் வாங்க போகிறாங்களோ நினச்சிட்டே நான் வந்துட்டேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது மாதிரி பித்தல் இது மாதிரி எல்லாம் வாங்குறது பதில் போயினா இது ஒரு 2 விலையில் வாங்கிட்டா நம்ம குழந்தைங்களுக்கு கையில் போட்டுடலாம். பொம்பளை பசங்க இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஏதாவது பூஜைக்கு அதெல்லாம் கூட நம்ம போட்டிக்கலாம். இப்போ சில்வர் ஜுவல்லர்ஸ் தாங்க ட்ரெண்டு. எனக்கு தெரிஞ்சு சில்வர் கூட 1 கிராமும் 108 ருபீஸ் போகுது, 1 கிராமே. இது வந்து கிராம்ஸ் வெயிட் கிடையாது, சொல்லியிருக்கேன் இல்லை, இது வந்து பீஸ் வெயிட். ஏன்னா இவ்வளோ அழகாக பண்ணுறாங்கல்ல அவங்க. ஸோ அதனால் நீங்கள் திருப்பி அது ரிட்டன் கொடுக்கும்போது அவங்க கிராம்ஸ் வெயிட்டில் தான் எடுக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, நம்ம ஏன் திருப்பி கொடுக்க போகிறோம், நம்ம வாங்கி போட்டுக்கிறதுக்கு தானே. இது என்ன தங்கமா கஷ்டம் வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு? இல்லை, சில்வர் தானேங்க. நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலான்னு இருக்கலாம், அப்படியே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கலர் மாறிடுச்சேன்னா நீங்கள் திருப்பி எடுத்துன்னு போயிட்டு அந்த பில்லு காட்டினீங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே உங்களுக்கு மళ్ళா திருப்பி கோல்டு பாலிஷ் போட்டு கொடுப்பாங்க. இந்த நெக்லஸ் எல்லாம் பாருங்கள், ரூபி எமரால்டு நெக்லஸ் மாதிரி இந்த மாடலாகவே இருக்குது. ஒரு பாட்டி பார்த்து நின்றாங்க அந்த ரூபி நெக்லஸ்ஸு. அவங்க எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு வெயிட் எல்லாம் போட்டு காஸ்டெல்லாம் பார்த்து செக் பண்ணியிருந்தாங்க, எடுத்துக்கிறேன்ற மாதிரி. இது பாருங்கள், நயன்தாரா மேடம் ஒரு சினிமாவில் போட்டிருந்தாங்க, செம்மையாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஸ்கொயர் டைப்பு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க. இது வந்து டைமண்டு கலெக்ஷன் மாதிரி ஒயிட் பாலிஷில் ஃபுல் ஸ்டோன்ஸுங்க. இது வந்து நைட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இது ஒட்டியானம் பாருங்கள், பீகாக்கு வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி அம்மா உட்காந்த மாதிரி ஒயிட் ஸ்டோனும் பிங்க் ஸ்டோனும் ப்ளூ எமரால்டு. அப்பா எவ்வளோ அழகாக போட்டு செஞ்சுருக்காங்க. எல்லாமே சில்வர் தான். ஸோ அதனால் வாங்கலாம். தங்கம் வாங்க முடியாதவங்க இது மாதிரி சில்வரில் கூட வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு போடுங்க, உங்கள் பொம்பளை பசங்களுக்கு போடுங்க, நல்லா இருக்கும். பீட்ஸ் கலெக்ஷனில் பாருங்கள், அதையும் ஒரு 2 மாடல் காட்டலான்னு தான் காட்டுட்ருக்கேன். நல்லா இருக்குல்ல? இந்த லைட்டு ப்ளூ, லைட்டு மெரூன் கலரு, ஒயிட்டு. இந்த செட்டு பாருங்களேன், இதெல்லாம் சேர்த்து 2 lakhs கிட்ட வருது. இது ஒரு கல்யாண வெட்டிங் செட்டு மாதிரி அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் நெக்லீஸு, நெத்திச்சுட்டி, ஹாரம், பேங்கிள்ஸு, வங்கி, ஒட்டியானம் எல்லாமே. ஒட்டியானம் வரல, இல்லை ஒட்டியானம் இல்லை, கம்பல், மாட்டல் எல்லாமே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பேங்கிள்ஸ். இதெல்லாம் ரியல் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த ஒரு வங்கி பாருங்களேன், க்ரீன் ஸ்டோன் வச்சு ஒயிட், அதுக்கு மேலே ஒயிட் ஸ்டோன் வச்சு. தங்கமில் கூட இது மாதிரி இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த வங்கி. இந்த ஹாரமும் சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரு வெட்டிங் செட்டு மாதிரி. நெத்திச்சுட்டி கூட இருக்குங்க, இந்த ரிங்கு கூட பண்ணியிருக்காங்க, ரிங்கு கூட வச்சுருக்காங்க. அதான் ஒரு செட்டாக அப்படியே ஒரு வெட்டிங் செட்டு மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வாங்கினோன்னா. இது பாருங்கள், லக்ஷ்மி சரஸ்வதி அம்மன் மாதிரி எவ்வளோ அழகாக இது வச்சுருக்காங்க. எல்லாமே நகாஸ் மேடல் டைப்பில் வச்சுருக்காங்கங்க. இந்த செட்டில் வாங்கலாம். ஏன்னா சில்வரு, நம்மளுக்கு சில்வர் கூட எப்போவுமே அது ஒரு இது தானே. அதனால் நம்ம வாங்கி வச்சுட்டு அப்பப்போ போட்டுகிட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். பாருங்கள், எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ மாடல்ஸு, எக்கச்சக்கமான மாடல்ஸுங்க. எல்லாமே பாடி சரவணா ஸ்டோர்ஸில் தாங்க. இந்த ஹாரம் மாடல் பாருங்களேன், செம்ம இல்லை? அந்த லக்ஷ்மி காசில் லக்ஷ்மி அம்மா உருவம் ஃபுல்லாக உட்காந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சில்வருக்கே இவ்வளோ ஒர்க்கு ஃபினிஷிங் இவ்வளோ கொடுத்து பண்ணியிருக்காங்க. அப்போது அதுக்கு நம்ம அவ்வளோ வெயிட்டுக்கு அந்த ஹாரத்துக்கு அந்த ரேட்டு கொடுக்கறது நியாயம் வந்தால் எனக்கு படுது. இதில் மாங்காய் ஹாரம் மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த லக்ஷ்மி ஹாரம் பாருங்கள், நெக்லீஸு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குல்ல நெக்லீஸ். இது சேம் கோல்டு மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா இருந்துச்சு இந்த நெக்லீஸு, செம்ம. பாருங்கள், இது என்னது பார்த்தீங்களா, ஜடை வைக்கிறாங்கல்ல பாருங்கள், சில்வர்லவே ஜடை. 30,000 வச்சா நம்ம சில்வர்லனே ஜடை வருது. கெம்பு ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க.
லக்ஷ்மி அம்மன் உருவம் உட்காந்த மாதிரி ஒயிட் ஸ்டோனு, அது சைடில் பால்ஸு, கீழே ஹேங்கிங்கில் பிங்க்கு அண்டு ஒயிட்டு பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, கோல்டு பால்ஸு. இந்த நக்லீஸு ஹாரம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் டெம்பிள் ஜுவல்லர் மாதிரியே இருக்குது இல்லைங்க, முள்ளு நக்லீஸ் மாதிரி இருக்குது. இது தங்கம் மாதிரி தானேங்க இருக்குது, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஏதாவது சில்வர் மாதிரி வெள்ளி மாதிரியா இருக்குது. நம்மளுக்கு இது மாதிரி பீஸ் கணக்கில் தான் தனியாக வருமா இந்த ஹூக்கு மாட்டுறது, அந்த லிங்க் மாட்டுறது. திருப்பி நான் பேங்கிள்ஸ்க்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா, சொன்னேன் இல்லை நான். இந்த கம்பி வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஸ்டோன் வச்சு பேங்கிள். இது நகாஸ் பேங்கிள், இதெல்லாம் நவரத்ன வச்ச பேங்கிள் மாதிரி ஸ்டோன்ஸ் பேங்கிள். இது ஒயிட் அண்ட் ரெட்டு நல்லா இருந்துச்சு இந்த மாடலு. இது பாருங்கள் ஃபுல்லும் நகாஸ் மாடலே. இந்த பேங்கிளும் நல்லா இருந்துச்சு. இது ஒயிட் ஸ்டோன், இது பிங்க் ஸ்டோன்ஸ், எல்லாமே க்ரீன் ஸ்டோன்ஸ். நடுவில் அப்படியே ஜொலுக்குதுங்க, பியூர் கோல்டு பேங்கிள் ஜொலுக்கும் இல்லை, அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு ஐடியா இருக்கும் இல்லை, வெட்டிங்கு அது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனு அது மாதிரி இருந்தால் இது மாதிரி வாங்கி 2 வளையல் போட்டால் கூட போதும். எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம அவ்வளோ பித்தளையே ஸ்டீலு பிளாஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிறது பதில் நம்ம இது மாதிரி வெளியிலனே போடலாம். இந்த வளையல் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க, க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சு சூப்பராக இருந்துச்சு. ஒவல் ஷேப்பில் செம்மையாக இருந்துச்சு. இந்த பேங்கிளும் பாருங்களேன், எப்பா எவ்வளோ பேங்கிள்ஸ், எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ், ஸ்ட்ரேட்ரே நீ அப்படியே ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள். இதெல்லாமே உங்களுக்கு காட்டலாம், ஒரு ஐடியாவுக்கு தான் காட்டுறேன். எல்லாமே சில்வர் ஜுவல்லரி தாங்க பார்த்திங்களா. அந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது, பெரிய ஷோரூம். சில்வருக்கு இவ்வளோ இருக்குன்னுட்டு என்னால் நம்பவே முடியல. இது பாருங்கள், இந்த பேங்கிள் பால்ஸில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ அது அந்த பேங்கிளுக்கு ஒர்க் ஃபினிஷிங் பாருங்களேன். ஒரு பால், ஒரு கோல்டு பால், திருப்பி ஒரு பால் வச்சுருக்காங்க, ஒரு கோல்டு பால் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு ஸ்க்ரூ வேறு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. பேங்கிள்ஸ் பாருங்கள், இந்த 3 செட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அதுதான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த நெக்லஸ் பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டில் காட்டினேன்ல, நான் அது ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சுங்க. போதும், இது மாதிரி ஒன்று போட்டாலும் போதும். இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் நீங்கள் வாங்கணும், தங்கம் வாங்க முடியாது, சில்வராவது வாங்கலாம் அன்னிட்டு நினச்சிங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வங்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. லக்ஷ்மி அம்மா உருவான் ரூபி வச்சு பண்ணியிருக்காங்க. பிளாக் ஆண்டிங் ஃபினிஷிங், செமி பிளாக் ஆண்டிங் ஃபினிஷிங், சூப்பரான கலெக்ஷனுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நம்ம அடுத்த வீடியோவில் திரும்பி பேசலாம், சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேவா? சூப்பர்.